ஹாய் டாமி, இட்ஸ் யூர் ட்ரீம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலாக அது ஒரு 5 ஷார்ட். இந்த ஸ்டோரியோட நேம் என்னென்னா ரிவெஞ்ச் லவ். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ரூம்குள்ளே தான் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அங்கே ஒரு பர்சன் அந்த நியூஸை பார்த்துக்கிட்டே கிளம்புறாங்க. இன்னைக்கு டாப் மோஸ்ட் கம்பெனியில் இருக்கிறது நம்ம ஜியானோட கம்பெனி தான். அப்புறம் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது மிஸ்டர் பார்க்கோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க ஜியான்ஸ் கம்பெனி ஓட சிஇஓ ஜியான் ஜங்குக், அவர் தான் இந்த பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அங்கே இருக்க ஒரு பிராண்டட் வாட்ச் எடுத்து கட்டிட்டு திரும்பி பார்க்குறான். மிரரில் பக்கா ஒரு சிஇஓ டைப்பில் கிளம்பியிருக்கான். இப்போ கீழே இறங்கி வரான். அவங்க அங்கிளும் ஆண்டியும் டைனிங் டேபிளில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த நியூஸ் பார்க்குறாங்க. ஜங்குக், அங்கிள் கங்க்ராட்ஸ் ஜா. தேங்க்ஸ் அங்கிள், இந்த வருஷமும் நீ தான் அவார்டு வாங்கியிருக்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஆண்டி தான், ஜங்குக் கங்க்ராட்ஸ் ஜா. தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் உனக்காக நான் பிடிச்ச டிஷ்லாம் செஞ்சு வச்சுக்கேன், வா சாப்பிட்லாம். ஐயோ இல்லை ஆண்டி, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, நான் ஈவினிங் வந்து சாப்பிட்றேனே. இப்போ அங்கிள் தான், என்ன பழக்கம் அது, சாப்பிட்டு போ அங்கிள், சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்குக்கு உட்காந்துடுறான். அவங்க ஆண்டி தான் அழகாக எடுத்து சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டு நல்லா இருக்கு ஆண்டி, உனக்கு பிடிக்கும் தான் செஞ்சேன். இப்போ ஜங்குக்கும் சாப்பிட்டு சரி நான் கிளம்புறேன். ஓகே. அப்புறம் அந்த யூஎஸ் கிளைண்ட் என்னாச்சு? அதை இன்னும் 1 வீக்கில் முடிஞ்சிடும். பர்ஃபெக்டா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் 15 டேஸ் ஆகும்னு நினச்சேன். இல்லை அங்கிள், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வீக் தான், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே தென் நீயே பார்த்துக்கோ எல்லாத்தையும். ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போது அவங்க ஆண்டி தான், எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிறான்ல, அவங்களுக்கு எந்த வேலையும் வைக்கிறதில்ல. அவன் அந்த மாதிரி இருக்காண்டி, வளர்த்தது யார், நம்பலாச்சே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம். இவங்க போகிற ஜங்குக்கு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் வெளியே வந்துட்டு கார் எடுங்க அப்படின்ட்டு இப்போ காரில் தான் ஏறுறான். ஜங்குக்கோட கார் நேராக வீட்டை விட்டு வெளியே தான் வருது. இப்போது டிரைவர் தான், என்னது ரோட் டிராஃபிக்காக இருக்குது, மேபி வேற ரூட் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு ரூட்டில் போயிட்டு பார்த்தா அங்கேயும் டிராஃபிக் தான். இப்போ டிராஃபிக்கில் தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் தான், எதுக்கு இந்த ரூட்டில் வந்தீங்க? இல்லை சார், அங்கே இதை விட மோசமாக இருக்குது டிராஃபிக், அதான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட மொபைல் தான் பார்த்துட்ருக்கான். வெளியே வேடிக்கை பார்க்குறான். பார்த்தா லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு. மேகெல்லாம் இருட்டிட்டு வருது. இப்போது விண்டோவை கீழே இறக்கி விட்டதும் சில்லுன்னு ஒரு காற்று தான். அவனுக்கு அந்த காற்று ரொம்ப வார்மாக இருக்குது. இப்போது ஒரு பொண்ணு தான் அவசர அவசரமாக ஓடி வந்துட்டுருக்கா ஒரு பஸ்ஸை பிடிக்க. ஐயோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரா. இப்போது அடித்த காற்றுல அவள் துப்பாட்டா பறக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அது ஒரு காரோட விண்டோவில் தான் போய் அடிச்சிட்டு நிற்கிது. வேகமாக போயிட்டு அந்த துப்பட்டா எடுக்கிறா. உள்ளே இருக்க இன்னொரு பர்சன், அதாவது ஜங்குக் தான், அவன் ஒரு பக்கம் எடுக்கிறான். எடுத்துகிட்டு பார்த்தா, சாரி சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பட்டா எடுக்கிறா. இப்போ ஜங்குக் தான் வச்சுக்கன்னு வாங்காமல் வயனை பார்த்துட்ருக்கான். இப்போது சிக்னல் தான் போட போகிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பட்டா எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறா. ஓடுற வயனையும் பார்த்துட்ருக்கா. போயிட்டு கரெக்டாக பஸ்ஸில் ஏறுறா. அப்பாடா ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இப்போ ஜன்னல் ஓரமாக வந்து உட்காடுறா. சீக்கிரம் ஆஃபீஸ் போயிடணும்ப்பா. இப்போது சிக்னல் தான் விழுந்ததும் பஸ்ஸும் கிளம்புது, காரும் கிளம்புது. ரெண்டும் வேறு வேறு டைரெக்ஷனில் போகுது. இப்போ ஜங்குக் தான், அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சார் ஆனால் நீங்கள் வேறு வழியில் போக சொன்னீங்க, இந்த வழி வேணான்னீங்களே சார். இந்த வழியில் போங்க. ஓகே சார். இப்போது டிரைவரும் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. இப்போது பஸ்ஸும் காரும் சைட் பை சைட் போகுது. ஜங்குக் தான் அவன் விண்டோ இறக்கி அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டுருக்க வயனை தான் பார்க்குறான். வயனை அவள் காதில் ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு வெளியே தான் பார்த்துட்டு வரா. கார் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஸ்லோ பண்ணுங்க. ஓகே சார். இப்போது ஒரு 5 மினிட்ஸாக அப்படி தான் போகுது. ஜங்குக் வந்து வயனே பார்த்துட்ருக்கான். இங்கே பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயாவது பார்த்துருக்கேன், ஏன் அவன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு கண்ணை மூடி யோசிக்கிறான்.
அவள் அந்த துப்பட்டா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அவள் கண்ணை தான் பார்த்துருப்பான். அது அவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. இப்போது டக்குன்னு கண்ணை திறந்து அந்த பஸ்ஸில் இருக்க வைனை தான் பார்க்குறான். இப்போ தான் வைன் நோட்டீஸ் பண்ணியிருப்பா. ஐயோ இவரா அப்படின்னு டக்குன்னு திரும்பிக்கிறா. இவரும் இந்த வழியாக தான் வராரா என்ன? ஐயோ வைன் அந்த பக்கம் பார்க்காத, வேறு ஏதாவது சீட்டு மாதிரி போய் உட்காந்துடலாமா அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. இந்த நேரம் பார்த்து அப்படின்ட்டு இப்போ குனிஞ்சே உட்காந்துட்ருக்கா. பஸ்ஸு வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிது. கார் முன்னாடி போகுது. இப்போ ஜங்குக் தான் டிரைவர். சார் நிப்பாட்டுமா. இப்போது திரும்பி அந்த பஸ்ஸை தான் பார்க்குறான். நேராக போங்க. ஓகே சார். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் தான் போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இப்போ யோசிச்சுக்கிட்டே நேராக அவன் கேபின் கிட்ட தான் வரான். கதவை திறந்தா கங்க்ராட்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் பொக்கையோடு நின்றுருக்கான். காலையில் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா, ஒர்க் பண்ணலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு நேராக போயிட்டு அவன் டேபிளில் தான் உட்காந்துட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுறான். டேய் இன்னைக்கு அவார்டு வாங்குறடா, அதான் கங்க்ராட்ஸ் பண்ணலான்னு வந்தேன். அதான் வருஷம் வாங்கிட்டுருக்கோம்ல, இப்போ என்ன புதுசா? மச்சான் வருஷம் வாங்கினாலும் அவார்டு தான்டா. அதான்டா சொல்கிறேன், எல்லா வருஷமும் மெயின்டைன் பண்ணுற பற்றியா, அதுதான். கங்க்ராட்ஸ் மச்சான். இருக்கட்டும், அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு? டேய் அதெல்லாம் போயிட்டுருக்குடா, இன்றைக்காச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருறேன். டெய்லி ஒர்க்கு ஏதாவது கொஞ்சமாவது லைஃப் பற்றி யோசிக்கிறியா? இதுதான் என்னோடய லைஃப், புரியுதா? இன்றைக்கி அந்த இன்டர்வியூ என்னாச்சு? உனக்கு செக்ரட்டரி தானே, ஆல்ரெடி இன்டர்வியூ முக்கால்வாசி முடிஞ்சு, இன்னொரு 20 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. லாஸ்ட் ரவுண்ட்ரா, முடிச்சுட்டு இன்றைக்கி செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். போய் அந்த வேலையை பாரு. ம் இவனுக்கு போய் விஷ் பண்ண வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். அப்புறம் ஜிமின், என்ன மச்சான் இன்றைக்கி எதாவது ட்ரீட் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் 5 கேண்டிடேட்டை நீ ஃபில்டர் பண்ணிடு, நான் அதை ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ வச்சுக்கிறேன். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் போயிடுறான். இப்போது ஜங்குக் தான் லேப்டாப்பில் அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். திடீர்னு அவனுக்கு அந்த ஃபேஸ் வந்து போகுது. ஜங்குக் இந்தமாரி யாரையும் நீ யோசிச்சு பார்த்ததில்ல, என்னடா இப்போ போய் இதுக்கு அவள் ஃபேஸ் வந்துக்கிட்டே இருக்க? அதான் அவள் கண்ணு எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் என்னால் கெஸ் பண்ணவே முடியல, ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கோட பிஏ தான் சார். இப்போ ஜங்குக் தான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு, வேலுண்ணா சார் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ்லாம் இது சார், அண்ட் இன்றைக்கி இந்த கிளைண்ட்டை மீட் பண்ணோம், அப்புறம் ஈவினிங் மேலே அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதனால் வேறு எதுவும் ஈவினிங் மீட்டிங் இல்லை சார். ஓகே. அப்புறம் அந்த யூஎஸ் ஃபைல் என்னன்னு செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். இந்த பக்கம் பார்த்தா வைன் தான் அறக்க பறக்க ஓடி வந்துட்டுருக்கா. ஐயோம்மா, இந்த பஸ்ஸில் வந்தாலே தான் பிரச்சனை. இப்போது வேகமாக ஓடி வந்துட்டு ரிசப்ஷனில் தான், இன்டர்வியூ எத்தனாவது ஃப்ளோ? உங்கள் பேர்? என்னோடய பேர் வைன். இப்போது அவங்க செக் பண்ணுறாங்க. ஓகே, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, சீக்கிரம் போங்க. 15th ஃப்ளோ. 15th? ஆமாம், சீக்கிரம். ஓகே குடுக்குன்னு ஓடுறா. போயிட்டு லிஃப்ட்டை தான் அமுக்குறா. பார்த்தா அது ரொம்ப ஸ்லோவாக வருது. டைம் பார்க்குறா. இப்போ ஒரு 2 மினிட்ஸில் லிஃப்ட் வந்துருச்சு. வேகமாக உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணுறா. ஐயோ டைம் ஆகிடுச்சே. அவரை 10 மினிட்ஸ் தான் சொன்னான், இன்னும் 7 மினிட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் போ. இப்போது கரெக்டாக 15th ஃப்ளோர் வருது. லிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக வரா. இன்டர்வியூ எங்கே? இதோ வாங்க மேம். வேகமாக போகிறா. வைன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லி கை தூக்குறா. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இப்போ வைன் தான், அப்பா டைமுக்கு வந்தாச்சு, ரிலாக்ஸ் ஆகுது வைன். இந்த இன்டர்வியூ உனக்கு ரொம்ப முக்கியம். இதோட 5 கம்பெனி ஏரியாச்சு, இந்த கம்பெனியில் எப்படியா செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறா. அங்கே பார்த்தா ஜிமின் தான் உட்காந்துருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கமன் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஒயின் தான் வரா. டேக் யூ சீட். தேங்க்யூ சார். சார் இது என்னோடய ரெஸ்யூம். அவன் செக் பண்ணுறான். நைஸ் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராக தான் இருக்குது. யூஎஸில் இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? சார் சம் பர்சனல் ஒர்க் சார், அதனால தான் அங்கேருந்து இங்கே வர வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் இங்கே வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஓகே, அங்கேயுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். தேங்க்யூ சார். ம் உங்களை சிஇஓ நெக்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணுவார். அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஓகே சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெஸ்யூமை கொடுத்துட்றான். இப்போ வாய்ந்தா அதே ஹாப்பியோட வெளியே வந்து நிற்கிறா. அவளை மாரி இன்னும் 4 பேர் நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கேபின்லேருந்து வெளியே வந்துட்டு நேராக சங்கு கூட ரூமுக்கு தான் போகிறான். டேய், 5 கேண்டிடேட் ரெடி ஆகிட்டாங்க. எப்படி இப்போ ஓகேவா உனக்கு டைமு? இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஒர்க் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வர சொல்லு. ஓகே. இப்போ ஜிமின் தான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. சிஇஓ கொஞ்சம் ஒர்க்காக இருக்கார், அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. இப்போ வயன் தான் அவள் கையில் இருக்க ஃபைலை வச்சுட்டு பத்திரமா உட்காந்துட்ருக்கா. வயன், எப்படியாவது செலக்ட் ஆகிடு, அவ்வளோதான் உன் லைஃபே செட்டில் ஆயிரும், நல்ல பேக்கேஜு அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கா. இப்போது 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஜிமின் தான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக கூப்பிட்டுட்ருக்கா. ஜங்குக் தான் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கான். இப்போது லாஸ்ட்டாக வயன் தான், லாஸ்ட்டாக நீங்கள் தான் வாங்க அப்படின்னு சொன்னதும் வயன் தான் கான்ஃபிடெண்ட்டாக எழுந்திரிச்சு போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ சார், கமன். இப்போ வயன் தான் பொறுமையாக வரா. ரெஸ்யூம் கொடுங்க அப்படின்னதும் கொடுக்குறா. வயன் பார்த்ததும் பயங்கர ஷாக்கில் தான் இருப்பா. டேக் யூ சீட். இப்போ பொறுமையாக உட்காந்ததும், நீங்கள் ஆல்ரெடி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அண்ட் நல்ல ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஏன் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். வயன் தான் ஒரு மாதிரி பேந்து முழிச்சிட்ருக்கா. ஜக்கு பார்த்ததும் ஷாக்கு. அவ தானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஐயோ, அவர் கண்டுபிடிச்சிட்டாரா என்ன, போச்சு இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஒயின் ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்ருக்கா. ஓகே சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட ப்ராஜெக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும், சார் இப்படி தான் சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. இப்போ ஜங்க் தான் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கேள்வி கேட்குறான். எல்லாத்துக்கும் பக்காவாக பதில் சொல்கிறா. ஓகே, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், என்னோடய பிஏ என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ ஒயின் தான் அவளை ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வெளியே தான் போய் நிற்கிறா. போச்சு, இந்த வேலையும் கிடைக்காது. அவர் வெளியே போய் நிற்க சொல்லும் போதே யோசிச்சிருக்கணும். செலக்ட் ஆனால் அங்கேயே சொல்லியிருப்பார்ல. என்ன ஒயின், வேறு கம்பெனி தான் பார்க்கணும் போல் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கா. இப்போது லூனா தான் வெளியே வந்துட்டேன். இங்கே யார் ஒயின்? மேம், நான் தான். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, மித்தவங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் செலக்ட் ஆகிட்டேனா? உங்கள் பேர் தானே ஒயின், நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க. அப்புறம் நாளைலேருந்து உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஒர்க்குன்ட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், என்னை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லூனா முன்னாடி போகிறா. இப்போ ஒயின் தான் குடுகுன்னு முன்னாடி ஓடி வரா. இப்போ உள்ளே போயிட்டு, இதுதான் உங்கள் கேபின், அப்புறம் இது உங்களோட ஷெட்யூல்ஸ். நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால ஒரு வேளை நான் இல்லாத டைமில் பாஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் நீங்கள் தான் பண்ணணும். ஓகே. தென் மீதி எல்லாத்தையும் நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ லூனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஒயினுமே ஹாப்பியாக வீட்டுக்கு வரா. ஜாலி ஜாலி ஜாலி, வேலை கிடச்சிருச்சே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக வரா. இப்போது ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்த, டேய் என்ன அந்த பொண்ணை செலக்ட் பண்ண, அதை விட பெஸ்ட்டாக இன்னும் 2 பேர் இருக்காங்களேடா. எனக்கு அவள் தான் கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு, அதனால தான் செலக்ட் பண்ணேன். எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய், அவள் என்ன உன் பொண்டாட்டி செலெக்ஷனுக்காக வந்திருக்கா, உனக்கு கரெக்டாக இருக்குன்ற. இப்போ ஜங்க் தான் திரும்பி ஒரு முறை, சரி மச்சான், எனக்கு வேலை இருக்குது, நான் போய் என் ஒர்க்கை பார்க்குறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இப்போது ஜங்க் தான் போன வயனை பற்றி யோசிக்கிறான். இன்டர்வியூ எடுக்கும்போது அவள் கண்ணே தான் பார்த்துட்ருப்பான். அந்த கண்ணை என்னமோ அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. இதுக்கு அந்த கண்ணை என்ன அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது, நான் எங்கேயாவது பார்த்துருக்கேனா என்ன, எனக்கு எங்கேயும் அவளை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை, அப்புறம் இப்படி தான் யோசிச்சுட்ருக்கான். இப்போ லூனா தான் வந்துட்டேன். சார், மீட்டிங் டைம் ஆச்சு, வரேன். இப்போ செக் தான் அவனோட மொபைல் எடுத்துட்டாங்கன்னு கிளம்பி போயிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே போல தான் ஒயின் ஆஃபீஸ்க்கு வரா. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லூனாவை தான் பார்த்துட்டு அவகிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு நேராக அவளோட கேபின் போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்போ தான் ஜங்குக்கு வந்திருப்பான். லூனா, இந்த ஃபைல்ஸ்லாம் சார் ஆல்ரெடி செக்ரட்டரி பண்ணிகிட்ருக்காங்க சார். யார் சார்? நீங்கள் தானே சார் நேற்று அப்பாயிண்ட் பண்ணிங்க. வயனா?
ஆமாம் சார், அந்த பொண்ணு தான். ஓகே, அதை முடிச்சுட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ லூனா தான் ஒயினை பார்த்துட்டு, ஒயின் சொல்லுங்கள் லூனா, அந்த ஃபைலை முடிச்சுட்டு நேராக சிஓ கிட்ட எடுத்துகிட்டு போயிரு. லூனா நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம்ல. இல்லை, சார் ஒன்று தான் எடுத்துகிட்டு வர சொன்னார், எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது, ஸோ நான் அதை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஓகே, நம்மளே எடுத்துகிட்டு போவோம், நம்ம தானே செக்ரட்டரி, எதுவும் இல்லாமல் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, கரெக்டாக இருக்கணும் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு இப்போது கேபின் முன்னாடி தான் நிற்கிறா. போவோமா, சரி போவோம் அப்படின்னு கதவை தட்டுறா. கமேன். இப்போது ஒயின் தான் நேராக உள்ளே வரா. ஃபைல். இப்போது நிமிர்ந்து பார்க்குறான் ஜங்குக்கு. அது ஒயினை நேற்று விட இன்றைக்கி ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கா. அந்த ஃபைலை வாங்கிட்டு ஃபைலை தான் செக் பண்ணுறான். ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. குட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சைன் பண்ணுறான். இந்த ஃபைலை எனக்கு மெயில் பண்ணிடுங்க, ஒரு சாஃப்ட் காப்பியாக. ஓகே சார். அப்புறம் இந்த ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது, எது என்னன்னு பார்த்துருங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறா. ஒரு நிமிஷம், என்னாச்சு சார்? இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறான். ஒரு வேளை அன்னைக்கு துப்பட்டா பறந்து அவர் மேலே விழுந்துச்சு, அதுதான் கேட்குறாரோ? ஐயோ, அதுக்குள்ளேயே மறந்துட்டாரு. என்ன அவர் ஷார்ட் டைம் மெமரி லெஸ்ஸா என்ன? சார், அன்றைக்கி சிக்னலில் தானே சார் பார்த்தோம். இல்லை இல்லை, நான் அதை கேட்கல, அதுக்கு முன்னாடி. இல்லை சார், சொல்லப்போனால் அன்றைக்கி தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்புறம் எப்படி சார் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன்? ஓகே, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? யூஎஸில் சார். அதான் என்னோடய பயோடேட்டாவில் இருந்துச்சு. இப்போது ஜங்குக் தான் யோசிக்கிறான். ஆமாம்ல. ஓகே, உன் வேலையை பார். ஓகே சார். இப்போது ஒயினுமே அங்கேருந்து போயிடுறா. இப்படி ஜங்குக் வந்து அடிக்கடி ஒயினை கூப்பிட்றான், அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்றான், திருப்பி அனுப்புகிறான். இதை ஜிம்மின் நோட்டீஸ் பண்ணிட்டான். இவன் என்ன ஜங்குக் ரூம்குள்ளே போகிறா வரா, என்னடா நடக்குதுங்க? இப்போது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு தான், டே மச்சான் சொல்லு ஜிமின், உனக்கு ஒர்க் இல்லையா என்ன? எனக்கு ஒர்க் இருக்குது, உனக்கு தான் ஒர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? பார்த்தா தெரில, ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்னடா புதுசாக அந்த செக்ரட்டரியை கூப்பிட்ற, அப்புறம் அனுப்புகிற. அந்த பிள்ளை இதோட 10 வாட்டி உன் ரூம்க்கு நடந்திருக்குண்டா. அப்படி என்னடா பண்ணிட்டுருக்க? டேய், பார்த்தா தெரில, ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது திருப்பி கதவு தட்டுற சத்தம் தான். யாராது அப்படின்னு ஜிமின் பார்க்குறான். பார்த்தா ஒயின் தான். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைல் பார்த்தாச்சு சார், இதில் இன்னும் 2 சேஞ்சஸ் மட்டும் இருக்குது, இதை பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் ஒயின் வந்து ஜிமினை நோட் பண்ணுறா. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். அப்புறம் ஒயின், நீ மற்ற ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டுரு, நான் இப்போ அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார். 2 பேரும் ஏதோ முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்கன்ட்டு யோசிச்சுட்டு அவன் அங்கேருந்து வந்துட்டு அவேகமா. இப்போ ஜிமின் தான், டேய் என்னடா அதுக்குள்ளே இந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா? நான் தான் சொன்னல, டேலண்டாக ஒர்க் பண்ணுறான்ட்டு. மச்சான், இது ரொம்ப டஃப்புடா. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி சேஞ்ச் ஆகும் போது இதை கற்றுட்டு தான் ஒர்க் பண்ண முடியும். எப்படி இவ்வளோ பக்காவா? மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம்ல, அவளுக்கு ஒர்க் பண்ணி பழக்கம் இருக்கலாம், அதனால தான். பாரு, ஒரு மிஸ்டேக் கூட இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கா. இப்போ தெரியுதா நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு? புரியுது. அதனால் உன் சந்தேக புத்தியெல்லாம் ஓர வச்சுட்டு போய் ஒர்க் பண்ணு போ. சரிடா. இப்போ ஜிமின் தான் டோர் க்ளோஸ் பண்ணும்போது, உன்னால் நம்ப முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஜங்குக் தான் நிமிர்ந்து பார்க்குறான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. லூனா தான் வந்துட்டு, சார் சொல்லுண்ணா. சார், நான் ஈவினிங் பெர்மிஷன் கேட்டிருந்தேன். ஓ, இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்கே. அதான் சார் நான் முன்னாடியே கேட்டிருந்தேனே. ஓகே, வேறு யார் இருக்கா? சார், வைன் இருக்கா சார், வைன் பார்த்துப்பா. நான் ஆல்ரெடி அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, அந்த மீட்டிங் எங்கே? இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சார், டின்னருக்காக. ஓகே, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வைன்கிட்ட கொடுத்துருங்க, நான் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சார். இப்போ லூனாவும் போயிட்டு வைனை பார்த்து இது எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போ நைட் லேட் ஆகுமா என்ன? ஆமாம், மேக்ஸிமம் ஒரு 11 o'clock ஆகிடும். என்ன 11 o'clock? நான் வீட்டுக்கு போகணுமே. இங்கே பாரு, எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணால் டபுள் பேமெண்ட்டு. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு தான். சரி ஓகே, என்ன பண்ணோம்?
இந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட்டிங் இருக்கு, டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கூட நம்ம சார் உட்காந்து பேசுவார், நீ அவருக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். ம், ஓகே. இங்கே பாரு, சொதப்பிராத. இது யூஎஸ் கிளைண்ட்டு, கிட்டத்தட்ட 8 மந்த்ஸாக அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 வீக்கில் முடிஞ்சிடும். ஏதாவது சொதப்பி வச்சிடா, சரியா? ம், சரி. அப்படின்ட்டு இப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிறா. இப்போ வாய்ந்து அதெல்லாம் எடுத்து பார்க்குறா. ம், யூஎஸ் கிளைண்ட்டு பெரிய ஆளுங்க தான் போலையே, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம், அப்படின்ட்டு இப்போ செக் பண்ணிகிட்ருக்கா. இப்போது இதெல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. நேராக வாய்ந்தான் ஜங்குக்கோட கேபின் போயிட்டு, சார் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்க்குறான். ம், ஓகே. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரான். அது என்னென்னு பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டு சார். ஓகே. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக போய் காரில் ஏறினதும் இப்போ வாய்ந்தான் யோசிக்கிறா. முன்னாடி சீட்டில் உட்காரணுமா பின்னாடி சீட்டில் உட்காரணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறா. சரி, முன்னாடியே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோரை தான் திறக்க போகிறா. இப்போ ஜங்க் தான், பேக் சீட் வா அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார். இப்போது பேக் சீட்டில் வந்து உட்காடுறா. காரமே எடுக்கிறாங்க. இப்போது வயந்தான் சுற்றி முற்றி பார்க்குறா. அன்றைக்கி இந்த காரை வெளியே இருந்து பார்த்தோம், இன்றைக்கி உள்ளேருந்து பார்க்கும்போது எவ்வளோ லக்ஸூரியாக இருக்குது. என்ன காரு! என் வாழ்க்கையில் முக்கி முக்கி சம்பாரிச்சா கூட இதெல்லாம் வாங்க முடியாது போலையே, இப்படியே அனுபவிச்சுக்க வேண்டியதான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ ஜங்க் தான் ஃபோனை பார்த்துட்ருப்பான். வயனை தான் பார்க்குறான். என்ன பண்ணுறா இவ? இதுக்கு முன்னாடி காதலே பார்த்தது இல்லையா என்ன? ஐ, இது என்னது? இது ப்ரெஸ் பண்ணால் வாட்டர் பாட்டில் வருது, எப்படிலாம் இருக்குது பாரு அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. இவ பண்ணுறது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அது ஜங்குக்கு பார்த்து ரசிச்சிட்ருக்கான். இப்படியே நேராக அந்த ஹோட்டலுக்கு தான் போகுது காரு. வந்து நின்றுதும் ஜங்குக்கு இறங்குறான். வயனுமே இறங்கி ஜங்கு பின்னாடி வேகமாக போகிறா. சார், ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ம், அங்கே போனால் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு, கிளைண்ட் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஹாய் ஜங்குக். ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கூட வயன் வந்து உட்காந்துருக்கா. அப்புறம் ப்ராஜெக்ட் சூப்பராக போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், இன்னும் 1 வீக்கில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. எங்களை ஒர்க்கை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறான். ம், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். இப்போது அப்கமிங்கில் என்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு? 1 செகண்ட் வைன், அது கூட. சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறா. ஜங்குக் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். வைன் தான் பார்க்குறா. தூக்கம் வருது இவங்க பேசுகிறத பார்க்கும்போது. உட்காந்தான் ஆகணும், அதுக்கு தானே கொடுக்குறாங்க சம்பளம். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு இவங்க பேசுகிறதே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இப்போ லாஸ்ட்டாக ஓகே, நம்ம இந்த ஃபைல்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, இப்போது கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு ட்ரிங்கை பற்றி பேசுவோமா அப்படின்ட்டு கிளைண்ட் தான் சொல்கிறாங்க. ஜங்க் தான் சிரிச்சுக்கிட்டே ம், ஓகே. ஜங்குக் தான் வெயிட்டரை கூப்பிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்ப காஸ்ட்லியான ஒயின் எடுத்துகிட்டு வராங்க. கூட ஆல்கஹாலும் எடுத்துகிட்டு வராங்க, நல்லா பிராண்டடான ஆல்கஹால். இப்போ எல்லாருமே ட்ரிங்க்ஸும் குடிக்கிறாங்க, வைன் குடிக்கிறவங்க வைனும் குடிச்சிட்ருக்காங்க. இப்போது எல்லாருமே அவங்க கிளாஸை கையில் எடுத்துகிட்டு சியர்ஸ் பண்ணுறாங்க. அப்போது வைன் தான் அமைதியாக உட்காந்துருக்கா. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். ம், சியர்ஸ் பண்ணு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வைனுக்கு பதிலாக சரக்கோட இதை எடுத்துடுறா. எடுத்து சியர்ஸ் பண்ணுறா. அப்போ தான் ஜங்குக் பார்க்குறான். வைன், நீ ட்ரிங்க் பண்ணுவியா? இல்லை சார், அது ஆல்கஹால். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறா. வைக்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுறது? அது டேபிள் மேனஸில் லைட்டாக சிப் பண்ணு. சார், நான் குடிக்க மாட்டேன் சார். உன்னை யார் வைன் எடுக்காமல் இதை எடுக்க சொன்னா? இல்லை சார், டக்குன்னு எடுக்க சொன்னீங்களா, அதான் ஏதோ ஒன்று எடுத்துட்டேன். வேறு வழியே இல்லை, லைட்டாக சிப் பண்ணிட்டு அதை கீழே வச்சிரு. சரி அப்படின்ட்டு இப்போ கண்ணை மூடிட்டு லைட்டாக சிப் பண்ணுறா. இப்போ இன்னொருத்தவங்க வந்து வாங்கிக்கிட்டா சேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவனுங்க வேறு கீழே வைக்க விட மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேர்ஸ் அப்படின்ட்டு திருப்பி குடிக்கிறா. இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் சேர்ஸ் பண்ணி அந்த கிளாஸை காலி பண்ணிடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. ஜங்க் தான் பார்க்குறான். அவள் சீக்ஸ்லாம் ரெட் ஆகுது. சரி, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்காது. ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். ஓகே ஜங்கு, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான பார்ட்டியில் பார்ப்போம், சக்ஸஸ் பார்ட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், கண்டிப்பாக ஷோர்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிக்கிறான். வைன் போகலாமா? போகல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே ஜங்குக்கு பின்னாடி தான் வரா. இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் ஜங்கு தான் டக்குன்னு வைனை பிடிக்கிறான். அவள் சாயிரா. சாரி சார். சரி வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மாதிரி அவள் எட்டு போட்டுக்கிட்டே நடந்து வரா. எனக்கு ஏன் சார் எல்லாம் டபுளாக தெரியுது? ராவா குடிச்சா அப்புறம் அப்படி தான் இருக்கும். இப்போது ஜங்க் தான் வைனோட கையை ஷோல்டரில் போட்டுட்டு பொறுமையாக நடந்து கார்கிட்ட தான் கூப்பிட்டு போகிறான். போய் காரில் உட்கார வச்சுட்டு, டிரைவர் இந்த பொண்ணோட வீட்டுக்கு விடுங்க. ஓகே சார். இப்போ டிரைவரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ஞாபகம் வருது. டைம் பார்க்குறான். 11 ஆச்சு. இந்த டைம் போனால் கூட நான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் குடிச்சிருக்கா. நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, நம்மளை தப்பாக நினைக்கிறத விட அவளை தான் நினச்சிட்டாங்களா? என்ன பண்ணுறது? வேண்டாம். டிரைவர் சார் வண்டியை என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் கொடுங்க. ஓகே சார். இப்போது வண்டி நேராக ஜங்கு கூட கெஸ்ட் ஹவுஸ் தான் போகுது. பொறுமையாக ஒயினை கூட்டிகிட்டு வந்து அவனோட ரூமில் தான் படுக்க வைக்கிறான். பொறுமையாக பெட்ஷீட் தான் போற்றி விடுறான். ஒயினை பார்த்தா அவள் சீக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருப்பா போல், அதான் இப்படி இருக்குது. எதுக்கு ஆல்கஹால் எடுத்தா? ஆல்கஹாலுக்கும் வைனு கூடமா வித்தியாசம் தெரியாது. என்ன பொண்ணும், இதில் வேறு யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போது காலையில் தான், அப்பா அப்பா போகாதீங்க போகாதீங்க, ஏன் போகிறீங்க அப்பா அப்படின்ட்டு கண்ணை முழிக்கிறா. டக்குன்னு எழுந்திரிச்சு இப்போ தான் ஜங்குக்கு வந்திருப்பான். இதை பார்த்ததும் ஹேய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரான். ஒயினுக்கு தான் முகம்லாம் வேர்த்துருச்சு. ஜங்குக்கு தான் அது ஓகே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து கொடுக்குறான். ஒயின் தொடச்சிக்கிறா. இப்போ தான் ஒயின் ரியலைஸ் ஆகிட்டு எங்கே இருக்கோன்ற மாதிரி பார்க்குறா. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. என்னோடய கெஸ்ட் ஹவுஸில் தான். இது நாளாக குடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் உன் வீட்டுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல, அதான். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறா. அவள் தரெல்லாம் கேராக இருக்குது. இரு தலை வலிக்கும், லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் போயிட்டு வந்து எடுத்து கொடுக்குறான். வைன் தான் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. இப்போது அதையும் குடிச்சிட்டு தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, ஆஃபீஸ் வேறு வரணும்ல. இட்ஸ் ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. ஏன்னா பார்க்கவே ஒரு மாதிரி டல்லாக இருக்க. கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதா? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? சார் இல்லை, ஏதாவது ட்ரமடைஸ் ஆகிட்டியா? இல்லை ஒரு மாதிரி டல்லாக இருக்கியா தான் கேட்டேன். இல்லை சார், சும்மா தான் கேட்டேன். சொல்லலாம் சொல்லலாம், இல்லைனா ஓகே. கார் கீழே நிற்கிது, அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க. இப்போ வாய்ந்து அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறா. ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறா. அவர் இவ்வளோ தூரம் கேட்டார், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகிறது தப்பா இல்லை? இப்போ டக்குன்னு திரும்பிட்டு சார் என்னாச்சு? இல்லை நீங்கள் கேட்டிங்கள ட்ரமடைஸ் ஆகிட்டியான்னு. லைட்டாக சார். இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறான். யாரால? உங்கள் அப்பாவாலையா? உங்களுக்கு எப்படி? இப்போது அது சொல்லி தானே எந்திரிச்ச, அதனால தான் கேட்குறேன். ஆமாம் சார். எங்கே இருக்காரு? இல்லை சார், அவர் என்னை விட்டு போயிட்டார். ஓ சாரி. பரவாயில்ல சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திடீர்னு அதோட நினப்பு வந்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை சார். சொல்லப்போனால் அதனால தான் நான் கொரியாவே வந்தேன். என்ன? ஆமாம் சார், இது வரைக்கும் நான் யூஎஸில் இருந்தேன். அவள் இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னால் ஏற்றுக்க முடியல சார். அதனால தான் திருப்பி கொரியாவே வந்துட்டேன். அவர் இருந்த இடத்துலையே எனக்கு இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நான் செய்யணும், அதுக்காக தான் கொரியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ, உங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றத்துக்கு நீ வந்திருக்கியா? ஆமாம் சார், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும். என்னது சார்? இல்லை, யூஎஸ்லலாம் இருந்திருக்கேன், ட்ரிங்க் பண்ண மாட்டியா என்ன? நல்லா ஒர்க் பண்ணுற, மேபி அங்கே இருக்க பெரிய கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பார்ட்டிஸ் இருந்திருக்கும், நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பேன், ட்ரிங்க் பண்ணதில்ல அப்படின்னு கேட்குறான். ஒயின் சிரிச்சுக்கிட்டே, குடிக்கணும்னு ஆசை சார், ஆனால் என் பாய் ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்காது, அதான். ஜங்கு கூட மூஞ்சி சுருங்கிருச்சு.
பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன? இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை சார். என்னோட எக்ஸ் அவனே போயிட்டான். இன்னும் எதுக்கு அதை ஃபாலோ பண்ணுறேன்? நான் இப்படி இருக்கிறது தான் எனக்குமே பிடிச்சிருக்கு சார். நான் குடித்தா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி லைஃபே டேமேஜ் ஆயிரும். அவன் சொன்னது தான் அப்படின்னு சொல்கிறா. ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பரவாயில்லையே, அவன் சொல்கிறத இப்படி கேட்குற. அப்படி இருக்கும்போது ஏன் பிரேக்கப் பண்ண? அவனுக்கு அவனுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் வந்துருச்சு. அதான். நம்மளும் லவ்வை பிடிச்சி வைக்க முடியாதுல்ல சார். ஒரு கட்டத்துக்கு மேலே அது நம்ம கையை விட்டு போச்சுன்னா போனது தான், திருப்பி வராது அப்படின்ட்டு ஜங்குக்கோட கண்ணை பார்த்த மாதிரி சொல்கிறா. ஜங்குக் தான், உன்னோட லைஃப்பில் நீ ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டிருக்க போல. அப்படிலாம் இல்லை சார், எல்லாமே லைஃப்பில் ஒரு லெசன் தானே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி தான் இது எல்லாருமே, இது எல்லா லைஃப்லேயும் காமன் தானே. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ ஒர்க் பண்ண ஆரம்பித்து இவ்வளோ நாளில் நான் உன்னை பார்த்தப்போ எனக்கு எதுவும் தப்பாக தெரில. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த பையன் ஃபீல் பண்ணுவான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு. ஏன் உன்னை விட்டுட்டு போகணுன்ற அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணும். அந்தளவுக்கு நீ வாழ்ந்து காட்ட. வைன் லேட்டாக சிரிச்சுக்கிட்டு, கண்டிப்பாக சார், எனக்கு யாரும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த பையனே வருத்தப்படுற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டுவேன் சார் அப்படின்னு சொல்கிற சிரிச்சுட்டே. நைஸ், இப்படி தான் இருக்கணும். எனக்கு அப்படியே என்னை பார்த்த மாதிரி இருக்குது. நானும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் நான் நிற்கிறேன். கண்டிப்பாக உன்னோட லைஃப் மாறும். தேங்க்யூ சார். சரி, நீ கிளம்ப. ஓகே சார். இப்போது வயந்தா அங்கேருந்து கிளம்புறா. கார் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கு. காரில் ஏறி நேராக வீட்டுக்கு தான் போயிடுறா. இப்போ டிரைவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் ட்ராப் பண்ணிட்டேன். அந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா? ஓகே சார். சார் இப்போ ஆஃபீஸ், நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் ரெடியாக இருப்பேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ரெடியாக போயிடுறான். இப்போ ஆஃபீஸில் தான் ஜங்குக் வந்து ஒயினை பற்றியே நினச்சிட்ருக்கான். ஒயின் சொன்னதெல்லாம், இவ்வளோ கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா. லைக் என்ன மாதிரி இருக்குது. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கா. இப்போது டக்குன்னு அவன் லேப்டாப்பில் ஒயினோட ரூம் சிசிடிவியை தான் பார்க்குறான். ஒயின் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா சின்சியராக. அவன் அதையே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிம்மின் உள்ளே வந்துட்டு, மச்சான் இப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறான். என்னது? இல்லை, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, எப்படி நீ வரியா இல்லை நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவா? நீயே பார்த்துக்கோ. ஓகே, அப்போது நான் ஒயினை கூட்டிகிட்டு போகிறேன். எதுக்கு ஒயின்? அதான் நீ வரலன்ட்டியே, ஸோ உனக்கு பதிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அவளுக்கு இதை பற்றி தெரியும். அதான். இல்லை, நானும் வரேன். ஏண்டா இப்போ தான் ஒர்க் இருக்குன்னு? இல்லை, நானும் வரேன். இப்போ ஜிம்மின் தான் யோசிக்கிறான், எதுக்கு அப்படின்ற மாதிரி. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, சரி வா. இப்போது மீட்டிங் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் போகுதுன்னே பார்க்கவே இல்லை. மச்சான் இது கரெக்டாக இருக்கும்லடா அப்படின்னு சொல்லி ஜிமின் காமிக்கிறான். கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்காமலே பதில் சொல்கிறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு எங்கே பார்க்குறான்? ஆப்போசிட்டில் பார்த்தா ஒயின் உட்காந்துருக்கா, நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. ஏன் இவன் எதுக்கு இப்போ அவளை பார்த்துட்ருக்கான்? ஜங்குக் அப்படின்னு ஜிமின் கூப்பிட்டதும், என்னதுடா? இல்லை, நான் இதை பற்றி கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குனிஞ்சு லேப்டாப் தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிம்மின் தான், ஏதோ சந்தேகமாக இருக்கே, பார்ப்போம். இப்போ மீட்டிங்லாம் முடியுது. இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான் ஜிம்மின் வந்து கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்ருக்கான் ஜங்குக்கை. இப்போ ஜங்குக் தான், என்னடா உன் பிரச்சனை? என் பிரச்சனை தான், அதை தான் கேட்குறேன். என்னடா ஆச்சு? ஒயினை ஏன்டா அப்படி பார்த்துட்ருக்க? என்ன ஓடுது உன் மனசில்? ஒன்றும் இல்லையே. அப்பட்டமாக மறைக்காத, நான் உன் ஃப்ரெண்டு, ஒழுங்காக சொல்லு. என்ன, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன? அப்படி இல்லைடா. பின்ன எப்படி? டேய், அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சுடா. அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு. அந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. என்ன சொல்கிற? ஆஃபீஸில் தானே பார்த்தேன்? இல்லைடா, அன்றைக்கி காலைல பஸ் ஸ்டாப்லேயே பார்த்துட்டேன் அவளை. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு நம்ம கம்பெனி தான் இன்டர்வியூ வந்திருந்தா. நான் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதை பார்த்து செலக்டும் பண்ணேன். ஆனால் என்ன, இப்போ ஜங்குக் தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறான். பார்ட்டிக்கு போனது, குடித்தது, கல்ல வைனவக்கிட்ட பேசினது, இது எல்லாத்தையுமே சொல்கிறான். அதான்டா, அப்படியே என்ன பார்க்குற மாதிரி இருக்குடா அவளை பார்க்கும்போது.
லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. ஆனாலும் அதே கட்ஸோடு இருக்கா பத்தியா. அதுதான்டா ஜங்குக். உன்னோட வழி வேறு, அவளோட ரூட் வேறு. நீ அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்காத. கம்பேர் பண்ணலடா. அதை தாண்டி எனக்கு அவன் மேலே ஏதோ தோணுதுடா. என்ன லவ்வா? அது என்னால் லவ்வுன்னு சொல்ல முடியலடா. அவளோட கண்ணை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்க்க முடில. ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. அவகிட்ட யாராவது நெருங்கினா கூட எனக்கு கோவம் வருதுடா. ஏன் தெரியல. இதெல்லாம் என்ன என்ன அர்த்தம்னே புரியல. இதுக்கு முன்னாடி நான் இந்தமாரி இருந்ததே கிடையாது. என்னோடய வேலை உண்டு, என் கம்பெனி, இப்படி தானடா இருந்தேன். ஏதோ அவள் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி இருக்குடா. ஏன் அப்படி தோணுதுன்னு தெரில. ஜங்குக், இது பேர் தான் லவ்வுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு அவன் மேலே வந்திருக்கிறது லவ் ஃபீலிங். லவ்வா? ஆமாம். ஆனால் நீ யார் மேலேயும் பெருசாக இந்த மாதிரி ஆசைப்பட்டதில்ல. ஏன் இப்போ உனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு தாட்டு? தெரியலடா. அவளை அன்றைக்கி அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்ததுலேருந்து என்னையே அறியாமல் நான் பின்னாடி போகணுன்னு நினச்சேன். ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்டா. ஆஃபீஸ் டைம் தாண்டியும் கூட எனக்கு அது பெருசாக தெரியல. ஏன் அப்படி நான் இருந்தேன்னு எனக்கும் தெரியல. அவளை பார்க்கும்போது எனக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வுடா. அது என்னாலே சொல்ல முடியல என்னன்னு. எனக்கு புரியுது நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு. ஆனால் ஒரு விஷயம், நீ எனக்கு சொன்னது தான், ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிச்சிக்கோ. ஒன்ஸ் உள்ள போயிட்ட அதுக்கப்புறம் அதை நீ தான் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கா. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் கிளம்புறேன். ஜிமின், எதுவுமே சொல்ல. நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இது உன்னோட லைஃப்டா. நீ தான் சூஸ் பண்ணும். நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இல்லை, நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அந்த மாதிரி கேட்குறேன். இங்கே பாரு, சரி தப்புன்னு யோசிக்காத. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய். அது உனக்கு கரெக்டான வழியில் கூட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜங்குக் தான் அவன் கண்ணை மூடி பொறுமையாக சாஞ்சு படுக்கிறான் சேரில். அவன் கண்ணு முன்னாடி ஒயனோட ஃபேஸ் தான் வந்து போகுது. அதுவும் அந்த கண்ணை பார்க்கும்போது டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். இப்போது கதவை திறந்துட்டு தான், எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு ஒயன் தான் கேட்குறா. இப்போ ஜங்குக் தான், கமின். ஓகே சார். சார், இந்த ஃபைலை நீங்கள் சைன் பண்ணவே இல்லை. மீட்டிங்லேருந்து அப்படியே வந்துட்டீங்க. கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இப்போ சைன் பண்ணுறான். ஒயன் தான் பார்க்குறா ஜங்குக்கை. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, சார் ஆர் யூ ஓகே? இல்லை ஓகேவான்னு கேட்டேன். ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. இல்லை இல்லை, ஐம் ஓகே தான். இல்லை சார், ஒரு காஃபி குடிக்கிறீங்களா? ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏதோ மைண்டில் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்ற மாதிரி தெரியுது. வாங்கலை, கேஃபிட்டோரியா போயிட்டு ஒரு காஃபி குடித்தா மைண்டு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜங்குக் தான் ஒயனை பார்க்குறான். ஒயன் தான், ஐயோ சாரி சார், நீங்கள் கேஃபிட்டோரியா வருவீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஏதோ கேஷுவலாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். இல்லை இல்லை பரவாயில்ல, போகலாம், நானும் வரேன். ஆர் யூ சீரியஸ் சார்? ஆமாம், எனக்கும் இதுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. போகலாம் அப்படின்ட்டு ஃபைலை மூடி வச்சுட்டு இப்போது ஜங்குக் தான் முன்னாடி நடக்கிறான். ஒயின் பின்னாடியே போகிறா. இப்போது கேஃபிட்டோரியா போனது தான், சார் நீங்கள் உட்காருங்க, நான் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ ஜங்குக் உட்காடுறான். ஒயின் தான் இப்போ க்யூவில் நின்று காஃபி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரா. இதை நிறைய பேர் பார்க்குறாங்க. சில பேர் காசப்பும் பேசுகிறாங்க. பாத்தியாடி, புது செக்ரட்டரி எப்படியாவது சாரை வளைச்சி போட்டுடலான்ட்டு இருக்கா. அதான் இப்படி பண்ணுறா போல இருக்கு. எப்படிலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க பார்த்தியா. புதுசாக வந்துட்டு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கான்ட்டு அப்படின்ட்டு 2-3 பேர் பேசுகிறாங்க. இது ஜங்கு காதுலேயும் விழுது, ஒயினோட காதுலேயும் விழுது. ஒயின் ரொம்ப கேஷுவலாக காஃபி குடிச்சிட்ருக்கா. சார் நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கு. ஓகே, வேறு ஏதாவது வேணுமா சார்? இல்லை இல்லை வேண்டாம், இதே போதும். ஒயின் சார் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப்பு கீழே வைக்கிறா. என்னது சார், ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, நான் உன்னை கேட்கவா? சொல்லுங்கள் சார். இல்லை, இப்படி காசப் பேசுகிறாங்களே, உனக்கு கஷ்டமாக இல்லை? ஏன் சார் கஷ்டப்படணும்? எனக்கு புரியலையே. அவங்க இப்படி சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, உனக்கு அது? சார், காசப்னு நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் சார் அதை பற்றி ஃபீல் பண்ணோம்? 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதுக்காக நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா என்ன? நம்ம ஒர்க் உண்டு, நம்ம உண்டுன்னு இருந்துட்டு போயிட வேண்டியதான் சார். எனக்கு தெரியும் சார் நான் எப்படி இருக்கேன்ட்டு. எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. ஜங்குக்கு வந்து ஒயினை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி ஒரு ஃபீமேல் கிட்ட போட்டால் எப்படி இருக்குமோ அதேமாரி உணர்றான். எப்படி அவள் என்ன மாதிரி யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு தாட்டு. அவனுக்கு லைட்டாக சிரிச்சிட்டு,
சரி வைன், நம்ம கிளம்பலாமா? ஓகே சார். இப்போது 2 பேரும் கிளம்பி அவங்கவுங்க ஒர்க்கை பக்கம் தான் போயிடுறாங்க. ஜங்குக் வந்து ஒயினை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். என்னோடய லைஃப்க்கு இவ தான் பர்ஃபெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரி யோசிக்கிறா. அப்போ கண்டிப்பாக என் லைஃப்பில் வந்தாலுமே 2 பேருக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். லைஃப் நல்லா போகும். இவளை விட என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேறு ஒரு பொண்ணு வருவாளா என்ன? வாய்ப்பே இல்லை. இத்தனை வருஷத்தில் நான் யாரையும் இந்த மாதிரி பார்த்ததும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜங்குக் உனக்கான கரெக்டான பொண்ணு ஃபைன் தான்டா அப்படின்ட்டு அவன் ஃபிக்ஸே பண்ணிடுறான். இதை பற்றி அதுக்கப்புறம் ஜிமின்கிட்டே சொல்கிறான். ஜிமின் அதை நினச்சி சந்தோஷப்படுறான். சரி, உன் லவ் எப்போ சொல்ல போகிற? சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். ஓகே. சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் வந்து ஒயின்கிட்ட பயங்கரமாக க்ளோஸ் ஆகிட்ருக்கான். ஒயின் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலான்னு சொன்னால் அதை யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு ஓகே சொல்கிற அளவுக்கு அவளை அந்தளவுக்கு நம்புகிறான். அப்பப்போ ஒயினுமே கேட்பா, சார் நான் சொல்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்களா என்ன? இல்லை சார், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எனக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சா தான் சொன்னேன். இல்லை ஒயின், எனக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுச்சு, அதான். இல்லை நீங்கள் வேறு ஒரு ஃபைல் எடுத்து வச்சுருந்தீங்க. இல்லை நான் அதுதான் எடுக்கலான்னு நினச்சேன். பட் நீ இவ்வளோத்தையும் சர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேல்ல, உன்னோட சாய்ஸ் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் எடுக்கிறேன். ஓகே சார். அப்போது அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ. நானா சார்? ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. இட்ஸ் ஓகே. இப்போது அடுத்த வர ப்ராஜெக்டும் நல்லாவே போயிருக்கு. நல்ல ப்ராஃபிட்டு. ஜங்குக்கு எதிர்பார்க்கவே இல்லை வைன் இந்த அளவுக்கு பண்ணுவாளான்ட்டு. ஜிமின் தான், டேய் கங்க்ராட்ஸ் மச்சான், சொன்னதை விட கிட்டத்தட்ட 5% அதிகமாக ஏறியிருக்கோண்டா. இந்த வருஷமும் ஜியான்ஸ் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு வரப்போகுதுரா. யாராலையும் அடிச்சிக்க முடியாது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இப்போ ஜங்குக்கு தான் சிரிக்கிறான். கண்டிப்பாக. சரி இதெல்லாம் விடு, நீ எப்போ உன் லவ்வை சொல்ல போகிற? அது சொல்லணும்டா. சொல்லுடா. எவ்வளோ நாளுக்கு உன் மனசில் வச்சுட்ருக்க போகிற? அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவளுக்கும் என்னை பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இத்தனை நாள் அவள் பழகிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது. பேசுவோம். இப்போது ஜங்குக் தான் யோசிக்கிறான் வைன்கிட்ட எப்படி பேசுகிறது, என்ன பண்ணுறதுன்ட்டு. ஒரு நாள் ஈவினிங் தான் வைனை கூப்பிட்டு, வைன் சொல்லுங்கள் சார், ஈவினிங் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, எனக்கு எதாவது ஷெடியூல்ஸ் இருந்தால் ஃப்ரீ பண்ணிடு. ஓகே சார். அப்புறம் நீயும் அந்த மீட்டிங்க்கு என் கூட வரப்போகிற. அப்படியா சார்? ஓகே. அவளை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஜங்குக் தான் ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி, ஜிமின் எல்லாம் ரெடியா? எல்லாம் பக்கா ரெடி ரெஸ்டாரண்ட்டில். நீ கூட்டிகிட்டு வந்து நீ உன் மனசில் இருக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ணால் மட்டும் போதும். அப்போ ஓகே. இப்போ ஈவினிங் தான் காரில் போயிட்டுருக்காங்க. வைன் தான் எங்கே போகிறோன்ற மாதிரி பார்க்குறா. சார் ஏதாவது கிளைண்ட் மீட்டிங்கா சார்? சொல்கிறேன். ஓகே சார். என்ன எதுவும் சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஐயோ, ஏதாவது கிளைண்ட்டு நான் கூட முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இப்போ யாரை பார்க்க போகிறோன்னே தெரில, என்ன பேசுகிறது அப்படின்ட்டு வைன் ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்ருக்கா. இப்போது ரெஸ்டாரண்ட் வெளியே தான் வந்து நிற்கிறாங்க. சார் இங்கேயா? ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி போகிறான். வைன் பின்னாடி வரா. வைன் பார்க்குறா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. சார் ஒருவேளை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்ன? நம்ம தான் வரோம்மா. இல்லை நான் தான் புக் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ப்ரைவேட்டாக மீட் பண்ணணும்னு நினச்சிருப்பார் போல் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. உட்கார வைன். ஓகே சார். இப்போ வைன் தான் ஆப்போசிட்டில் உட்கார்றா. ஜங்குக் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு வைனே பார்க்குறான். சார் கிளைண்ட் எப்போது? அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம சாப்பிட்லாமா? ஓகே சார். இப்போது வெயிட்டர் கூட்டு தான் ஆர்டர் பண்ணுறான். கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ வைன் தான், சார் இது சாப்பிட ஸ்டார்ட் பண்ண. உனக்கு பிடிக்காதா என்ன? இல்லை சார் பிடிக்கும். இவ்வளோ எக்ஸ்பென்சிவான சாப்பாடா? சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கா. ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு மேலே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. வைன் தான் பார்க்குறா. ஒரு மாதிரி மெலோடியாக போகுது. மியூசிக்கா? இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் அது. ஓ ஓகே சார். நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கு சார். ஓகே. இப்போ சாப்பிட்டு முடிச்சதும் வெயிட்டர் தான் ஒரு அழகான ஒரு கேக் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கூட ரோஸும் இருக்குது. சார் இது ஹாப்பி பர்த்டே வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸை தான் எடுத்து கொடுக்குறான். வைனுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. பர்த்டே
ஆமாம், உன்னோட பயோடேட்டில் பார்த்தேன். இன்றைக்கி உன்னோட பர்த்டேன்ட்டு. அதான் உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஏன் ஹோம் பர்த்டே உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? ஆ இருக்குது சார். ஆனால் பெருசாக என் பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, இருக்கட்டும். கேக் கட் பண்ண. ஓகே சார். பொறுமையாக கேக்கை கட் பண்ணிவிட்டு ஜங்கு கிட்ட தான் நீட்டுறா. ஜங்குக்கு அதை வாங்கிக்கிறான். திரும்பி ஒயினுக்கு தான் ஊட்டி விடுறான். அவ்வளோ அதை ஹாப்பியாக வாங்கிக்கிறா. அவள் கண்ணெலாம் கலங்குது. என்னாச்சு? இல்லை சார், என் பர்த்டேலாம் அப்படி யாரும் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா, அதான் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, அழாத, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறான். ஒயின் தொடச்சிக்கிறா. சாரி சார், நான் ஏதோ ஸ்பாயில் பண்ணுறவன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது உன்னோட ஃபீலிங்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். வெயிட்டா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ வெயிட்டர் தான் இன்னொரு ட்ரே எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஒயின் தான் பார்க்குறா. சார், இந்த சர்ப்ரைஸே அதிகம் சார், இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறா. இப்போது ஜங்குக்கு அந்த பாக்ஸை வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி அவன் முன்னாடி தான் நீட்டுறான். பார்த்ததும் ஒயின் ஷாக் ஆகிட்டா. ரிங்கா? ஐ லவ் யூ ஒயின், வில் யூ பி மை பெட்டர் ஹாஃப் அப்படின்னு கேட்குறான். ஒயினுக்கு செம்ம ஷாக்கு. இது ஒயின் எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. ஒயின் ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்குறா. இது என் மனசில் தோணுச்சு. ரொம்ப நாளாக உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். உன் மனசில் என்ன தோணுதோ அதை நீ சொல்லு. இல்லை சார், நீங்கள் ஒரு சிஇஓ. இங்கே பாரு, நான் அதெல்லாம் பார்க்கல. அன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் டே உன்னை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தப்பவே எனக்குள்ளே ஏதோ ஆயிடுச்சு. அது நாளாக இப்போது லவ்வாக வந்து நிற்கிது. நீ என் லைஃப்பில் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன். உன்னோட எக்ஸ் மாதிரி பெட்டராக ஒரு விஷயம் வந்ததும் கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன். என்னைக்காக இருந்தாலும் நீ தான் என்னோடய பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. சார், ஆனால் உனக்கு யாரும் இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லை. உனக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் இருக்கேன். நானும் அப்படி தான். எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. என் அங்கிள் ஆண்டி தான் வளர்த்தாங்க. ஸோ எனக்குமே அந்த பாசத்தை பற்றி தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பாக உனக்கு கஷ்டப்பட என்றைக்குமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். வயனுக்கு அவள் லைஃப்பில் கோத்ரூ பண்ணதை விட இதோட பெட்டரான சாய்ஸ் ஒன்று இருக்குமா அவள் லைஃப்லன்ற மாதிரி தோணுது. ஓகே சார் அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு செம்ம சந்தோஷம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். வயனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு நெட்டாக வந்துடுச்ச. ரியலாக தானே? ஆமாம் ஆமாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்து சொல்கிறா. அந்த கண்ணை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி படப்படன்னு நினைக்குது ஹார்ட்டு. இப்போது அந்த ரிங்கை தான் எடுக்கிறான். பொறுமையாக வயனோட கையில் தான் போட்டு விடுறான். வயனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். வயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டக்குன்னு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறா. இப்படி அவங்க மொமெண்ட்டை ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக்கு வந்து வயனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவங்க அங்கிள் ஆண்டிக்கிட்ட சொல்கிறான். அங்கிள் ஆண்டி, இது தான் வயன், நான் சொன்னல நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொன்னதும் வயனை டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. உன் பேர் என்னடா? வயன் ஆண்டி. உங்கள் அப்பா அம்மா? இப்போ ஜங்குக் தான் அவளுக்கு யாரும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் தான் அவளுக்கு எல்லாமாவும் இருக்க போகிறேன் அப்படின்னு வயனோட கண்ணை பார்த்து சொல்கிறான். ஜங்குக்கோட ஆண்டி தான். பரவாயில்லே, ஜங்குக் பெரிய பையன் ஆகிட்டான் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் லேட்டாக ஸ்மைல் பண்ணுறான். எங்கள் 2 பேருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலி ஜங்குக், எப்போ நீ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் கேட்குறாங்க. அங்கிள், அதுக்குள்ளேயா? உன் பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மேரேஜ், ஃபேமிலி தானே. ஸோ நீ 2த்தையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உன்னோட ஒய்ஃபோட அருமை உனக்கு புரியும். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி பார்த்து சொன்னதும் அவங்க தான் என்ன அவங்களும் அங்கிளை பார்த்து முறைக்கிறாங்க. இதை ஜங்குக்கும் வயனும் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு சரி ஓகே சண்டை போடாதீங்க, பண்ணலாம் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ 2 பேர் சிரிச்சிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்லேயே பண்ணிடலாம்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி தான் சொல்கிறாங்க. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே,
இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயா? ம் ஆமாண்டா. இதில் டிலே பண்ண என்ன இருக்கு? உனக்கும் பிடிச்சிருக்கு, வயனுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது வயன் கீழே குனிஞ்சு டைட்டாக சிரிக்கிறா. இதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணும்? அதான் ஒரு கிராண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ வயன் தான் "அ, இல்லை ஆண்டி, கிராண்டாலாம் வேண்டாம், ஒரு சிம்பிள் மேரேஜே போதும்" அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் எதுக்கு, காசை பற்றி எதிர்பார்க்குறியா என்ன? இல்லை, எனக்கு சிம்பிளாக மேரேஜ் பண்ண தான் பிடிக்கும். இப்போ அவங்க ஆண்டி தான் டே, அவள் தான் சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்கிறாள், விடு. இல்லை, கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன், எல்லாருக்கும் சொல்லலாம்ல. இப்போது ஜங்குக்கோட அங்கிள் தான் சிம்பிளாக பண்ணிக்கலாம்டா, அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மீட் வச்சு நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கெலாம் சொல்லிடலாம், நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சு. இப்போது ஜங்குக்கு அது சரின்னு படுது. சரி ஓகேங்க, சரி ஓகே, மேரேஜ் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதும் வயனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. சரி ஓகே, வைன் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கா, சாப்பிட்டு தான் போகணும், நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி போகிறாங்க. வைன் தான் இல்லை, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அட அதெல்லாம் தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன். நீ ஜங்குக், நீ வீடெல்லாம் சுற்றி காட்ட அவளுக்கு. ம் சரிங்க ஆண்டி, வா வைன் அப்படின்ட்டு வைனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். வைன் எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு வரா, வீடு இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஜங்குக்கு வந்து ஒன்று ஒன்று தான் காமிச்சிட்டு கடைசியில் அவன் ரூம் கிட்ட தான் போய் நிற்கிறான். இது இது முன்னாடி வரைக்கும் இது என்னோடய ரூம், இப்போ நம்மளோட ரூம் தான் துற அப்படின்னு சொல்கிறான். வைன் சிரிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ணுறா. ஜங்குக் வந்து வைனோட ஷோல்டரை பிடிச்சி பொறுமையாக உள்ள கூட்டிகிட்டு வரான். வைன் சுற்றி முற்றி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது, கண்ணு கலங்குறா. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி வந்து தான் கேட்குறான். வைனை பார்த்து தான் அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏய், எது கலர? ம் வைன் டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு, இல்லை, என் லைஃப்பில் நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல, நான் அப்படி இங்கே வந்து நிற்பேன்னு என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு வந்து உன்னோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ம் ஜங்குக்கு வந்து வைனை ஹக் பண்ணிக்கிறான். கவலைப்படாத, கண்டிப்பாக நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் வைன் வந்து ரிட்டன் ஹக் பண்ணிக்கிறா. அது ஒரு மாதிரி வார்மாக இருக்குது ரெண்டு பேருக்கும். இப்போது ஜங்குக்கோட ஆண்டி தான் கீழே சாப்பிட கூப்பிட்டதும் ரெண்டு பேரும் வராங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வைன் தான் கிளம்புறேன்றா. இப்போ ஜங்குக் தான் எதுக்கு போகிற, இங்கேயே இருக்கலாம்ல, இன்னும் 10 days தானே. ஐயோ பரவாயில்ல, நான் வீட்டிலே இருக்கேன், 10 days கழிச்சு அப்புறம் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆண்டி தான் இல்லைடா, நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, இங்கே தான் நிறைய ரூம் இருக்கே. இப்போ ஜங்குக் தான் சொல்லுங்கள் ஆண்டி. ஐயோ 10 days தானே, அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது, ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க அப்படின்னு வைன் சொன்னதும் இப்போ ஜங்குக் தான் சரி ஓகே, உனக்கு என்ன தோணுது செய். சரிங்க. இப்போ ஜங்குக் கொண்டு போய் வீட்டில் தான் விட்டுட்டு வந்துடுறான். இப்போ 10 daysமே மேரேஜ் ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ ஆஃபீஸில் குட்டி குட்டி ரொமான்ஸு, ஹக்கு, கிஸ்ஸுன்ட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்காங்க லைஃபு. இப்போது மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்காங்க ஒரு 3 days முன்னாடி. வைன், இந்த ட்ரெஸ் பாரு. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, எனக்கு அந்த ரெட் கலர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறா. ரெட்டா? ரெட்டா வேணும்? நல்லா இருக்குல்ல, எனக்கு ரெட் தான் வேணும் அப்படின்னு கேட்குறா. சரி அந்த ட்ரெஸ் எடுங்க. வைன் போய் ட்ரையல் போயிட்டு வரா. பார்த்ததும் ஜங்குக்கு வந்து மிஸ்மரைஸ் ஆகிட்டான். வாவ், செம்ம செலெக்ஷன் வைன். நீங்களும் ஏன் ரெட் ட்ரை பண்ணக்கூடாது? ஆனால் எனக்கு பிளாக் தான் பிடிக்கும், ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு ஒரு மாதிரி பப்பி ஏஸில் கேட்டதும் இப்போ ஜங்குக் தான் சரி சரி அப்படியே கண்ணை காட்டியே மயக்கிடுவா, இரு ட்ரை பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கும் ட்ரை பண்ணிட்டு வரான். செம்மையாக இருக்குது. அந்த ஷாப் ஓனரே பார்த்துட்டு, சார் இது உங்களுக்கு செம்மையாக சூட் ஆகுது, அதுவும் மேமோட நல்லா மேட்ச் ஆகிறீங்க, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரரை காமிச்சதும் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்குக்கு எதிர்பார்க்கவே இல்லை, பிளாக் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சான். பட் இந்த ரெட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு அவனுக்கு. இப்போ இந்த ஷாப்போட ஓனர் தான், சார் பெருசாக இந்த கலர் யாருமே அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த கலர் பார்க்குறதுக்கு அப்படியே பிளட்டோட கலர் மாதிரி இருக்குன்றதுக்காக யாரும் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இது பயங்கரமாக உங்களுக்கு சூட் ஆகுது சார், ரெண்டு பேரும் இதில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னதும்
வைன் தான் சிரிக்கிறா. நான் சொன்னேன்ல நல்லா இருக்கும்ன்ட்டு. ம் ஓகே, இது ரெண்டுத்தையும் பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். இப்போது ஜங்குக் தான் வெளியே வரான். எப்படி உனக்கு அந்த கலர் தோணுச்சு? எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்ததும் அதான். செம்மையாக இருந்துச்சு அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே இப்போ நேரம் ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எல்லா ஸ்டாஃப்கிட்டேயும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒயினுக்கும் எனக்கும் மேரேஜ் இன்னும் 2 டேஸில் எல்லாருமே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி. இது கேட்டதும் ஒயினுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. என்ன அதுக்குள்ளே சொல்லிட்டேன், இன்னும் 2 டேஸ் தானே இருக்கு, இப்போ இன்ஃபார்ம் பண்ணோம்ல. சரி. எல்லோரும் கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தனியாகவும் விஷ் பண்ணுறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயின் வந்து ஜங்குக்கோட கேபினில் தான். ஜங்குக், இன்னும் எல்லார் முன்னாடி சொல்லிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான். ஏன் பொண்டாட்டி உனக்கு ஷையாக இருக்கா என்ன அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி மடியில் குறைச்சிட்றான். என்ன பண்ணுற, இது ஆஃபீஸ். இருக்கட்டும், அதில் என்ன, என்னோடய ஒய்ஃபையை நான் கொஞ்சுறேன், யார் கேட்பா. ஜங்குக், என்னடா வர வர ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ஸில் தான் புரிஞ்சுக்கிறா. ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். ஹேய், இன்னும் 2 நாளில் கல்யாணம்டி, இன்னுமா ஷை ஆகிட்ருக்க? அதெல்லாம் ஆவேன் போ. இப்போ ஜிமின் தான் கதவை தட்டுறான். உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டதும் வாய்ந்தா ஜங்கு நூறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக எந்திரிச்சிட்றா. இப்போ ஜங்க் தான், ஐயோ இவனுக்கு என்னடா பிரச்சனை, உள்ளே வாடா அப்படின்னதும் இப்போ ஜிமின் வரான். சரி, இந்த ஃபைல்லாம் நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு குழுன்னு அங்கேருந்து ஓடிடுறா வயனு. இப்போ ஜங்க் தான், ஏண்டா கரெக்டான டைமுக்கு தான் வருவியா? சாரி மச்சான், ஒரு முக்கியமான வேலை அதான். அப்படி என்னடா முக்கியமான வேலை? அது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு யூஎஸ்லேருந்து, அதை பற்றியாக டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கு தான் வந்தேன். இப்போ ஜங்க் தான் பார்த்துட்டு, உனக்கு தான் தெரியும்ல மேரேஜ் முடிகிற வரைக்கும் புதுசாக நான் எந்த ப்ராஜெக்டும் எடுக்கிற மாதிரி இல்லை, எனக்கு அதை பற்றின சுத்த ஐடியா கூட கிடையாது. டேய் இல்லைடா, நல்ல ப்ராஜெக்டா, அது எப்படி இருந்தாலும் சரி இன்னொரு 1 வீக் மேலே தான், அதுக்கப்புறம் தான் நான் எது வந்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜிமினுக்கு இதே புதுசாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஜங்குக்கு வந்து அவாய்டே பண்ண மாட்டான். பட் பிஸ்னஸை பற்றி யோசிக்கவே இல்லைன்னும் போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேற ஒரு ஜங்குக்கு அவன் பார்க்குறான். ஜங்குக், ஆர் யூ சீரியஸ் அப்படின்னு கேட்டதும், டெஃபினட்டாடா. இப்போது ஜிமின் தான் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறான். இதை வைன் பார்த்துருப்பா. என்னாச்சு ஜிமின்? வைன், நீயாச்சும் சொல்லு. ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு யூஎஸ்லேருந்து, நல்ல ப்ராஜெக்ட், நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் லெவலில் போவோம். சொன்னால் இப்போதைக்கு மேரேஜ் இருக்கு, ஃபோக்கஸ் எல்லாம் அது மேலே தான், நான் பார்க்க மாட்டேன்றான். எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. மேரேஜ் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வரதை அப்படியே விட்டுற முடியுமா? இப்போ வாய்ந்தான். எனக்கு புரியுது ஜிமன், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், இந்த ஃபைலை என்கிட்ட கொடுங்க. ஆர் யூ சீரியஸ்? சீரியஸாக நான் பார்த்துக்கிறேன், கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வயன், நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே. அவன் இந்த பொசிஷன் வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் சின்ன வயசுலேருந்து. எங்கேயாவது ட்ராக் மாதிரி போயிடுவானோன்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி அவனையும் நீ நல்லா பார்த்து பண்ணுற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வாய்ந்தான் சிரிக்கிறா. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், தேங்க்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். வாய்ந்தான் அந்த ஃபைலை ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறா. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்ற மாதிரி. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது, இதை பற்றி அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு நேராக ஜங்கு கிட்ட தான் போகிறா. ஜங்கு, வயன் வந்துட்டியா, வா வா, நம்ம மேரேஜ் ஹால் டிசைன் பற்றி தான் பார்த்துட்ருக்கேன், வா. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீ சொன்ன டிசைன் தான். இல்லை, நான் ப்ராஜெக்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஓர வை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுட்டு அவன் லேப்டாப் தான் காமிக்கிறான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன அவ்வளோதானா? உனக்கு பிடிச்ச தீமில் தானடி? நல்லா இருக்கு. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுவேன். என்ன? இல்லை, ஜிமின் வந்து சொன்னார், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொன்னான்? நான் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் எதுவும் எடுக்கலன்னு சொன்னேன், அதை பற்றி சொன்னேன்னா? இங்கே பாரு, பிஸ்னஸ் என் உடம்புல ஊறி இருக்கு, நான் வளர்ந்ததே அப்படி தான். அப்படின்னும் போது அதுக்காக உன்னையும் உனக்காக அதையும் நான் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு 2மே முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். வயனுக்கு தான் புரியுது. சரி ஓகே, இப்போ பார்க்குறியா,
ம், பார்க்குறேன். இப்படி 2 பேரும் ஹாப்பியாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நாளைக்கு மேரேஜ். இன்றைக்கி ஈவினிங் தான் வயன் வந்து அவன் ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் வந்து கூப்பிட்றான். வயன், போதும் வா. ஜங்குக், ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஃபைல் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ சைன் பண்ணிட்டீன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கு தான். சரி, ஓகே, எங்கே சொன்னால் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேபினில் போய் உட்காந்துருக்கான். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வயன் தான் ஃபைல் எடுத்துகிட்டு நிறைய ஜங்குக்கோட கேபினுக்கு வரா. வந்து பார்த்தா இல்லை, இருட்டாக இருக்குது. அவன் டேபிளில் மட்டும்தான் லைட் எரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸில் ஒயின் இருக்குது. கூட வந்து ரோஸ் பெட்டல்ஸ் அப்படிலாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கு. அவள் லைட்டாக சிரிக்கிறா. ஜங்குக் வந்து ஒயினை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணுறான். ஜங்குக் அப்படின்னு கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற? பார்த்தா தெரில, என் ஒய்ஃபை நான் கிஸ் பண்ணுறேன். நான் இன்னும் உன் ஒய்ஃபாகவே ஆகலையே. அதான் நாளைக்கு ஆகிடுவில்ல. நாளைக்கு மார்னிங் நமக்கு மேரேஜ். ஸோ அதான் சின்னதாக ஒரு பார்ட்டி. எப்படி ஒரு ரொமான்டிக்காக? நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஏன் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொன்னதும் வைன் ரைட்டாக சிரிக்கிறா. இப்போ ஜங்குக் தான் அவள் கையில் இருக்க ஃபைலை வாங்கி எட்ட வைக்க போகிறான். அது நான் கஷ்டப்பட்டு முடித்தேன். சரி, நான் அப்புறம் பார்க்குறேன். இப்பயே பார்க்கணும். நான் முடிச்சிருக்கேன்ல இவ்வளோ டைம் எடுத்து. நான் அதுவும் 4 நாளில் மேரேஜ்னு சொல்லிட்டு நான் எல்லா ஒர்க்கையும் சேர்த்து இப்பயே முடிச்சிட்டேன். அதில் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சைன் பண்ணு. என் ஒர்க் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ என் ஒர்க் அடி முக்கியம். நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்ல. அடைஃபா ஒருத்தி என்னை விட ஒர்க்கஹாலிக்காக இருக்காடி. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கிடுக்குன்னு சைன் பண்ணிடுறான். ஏன் அதில் மிஸ்டேக்கு? அதான் கரெக்டாக தான் இருக்குது பாரு. இந்த கம்பெனியோட ஃபைல் தான். அப்புறம் என்ன? இப்போ சைன் பண்ணி அது ஓரம் வச்சிடுறான். இப்போ நம்ம வேலையை பார்க்கலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் ஒயின் கிளாஸ் தான் கையில் எடுக்கிறாங்க. சியர்ஸ் அப்படின்ட்டு 2 பேருமே ஒயினை சிப் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் டேபிள் மேலே ஒரு மாதிரி ஒரு கால் வச்சு உட்காந்துட்ருப்பான். இப்போ ஆப்போசிட்டில் தான் ஒயின் நின்றுட்டுருக்கா. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஹிப்பை பிடிச்சிக்கிட்ட கிழக்கிறான். ஏய் என்ன? ஒயின் மட்டும் குடிச்சா நல்லாவா இருக்கும்? சைட் டிஷ் வேணா? ஒன்றும் வேணாம், போங்க. குட்ரி. ஒயின் லைட்டாக ஸ்மிக் பண்ணுறா. என்னடி கெஞ்ச விடுறியா என்ன? இல்லையே, உனக்கு வேணா நீ தான் எடுத்துருக்கணும். இது சொன்னதும் இப்படி சொன்னதும் ஜங்குக் தான் ஒயின் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஒயினுமே பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்படி தான் அந்த நைட் அவங்களுக்கு போகுது, ஒரு மாதிரி ரொமான்டிக்காக. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜு. ஜிமின் வந்து அறக்க பறக்க ஓடி வந்துட்டுருக்கான் வேகமாக. அவன் கம்பெனிக்கு தான் நேராக வரான். நேராக ஜங்குக்கோட கேபின் வந்துட்டு கதவை திறக்கிறான். பார்த்தா ஜங்குக் தான் சோஃபாவில் படுத்து கிடக்கிறான். மேலே ஷர்ட் இல்லை, பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்கான். அங்கங்கே ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது. டேபிளில் 2 வைன் கிளாஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக் 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 இப்போது பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து தான் மூஞ்சில் தெளிக்கிறான். டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறான். ஃபஸ்ட்டு தெளிவாகடா, இந்த தண்ணி குடி. இப்போ பொறுமையாக குடிக்கிறான். என்னடா ஆச்சு காலையிலேயே? இப்போ சுற்றி முற்றி பார்க்குறான். அம்மா வைன் எங்க? அதைத்தான் நான் கேட்க வந்தேன். வைன் எங்கே? என்ன போயிட்டுருக்கு தெரியுமா இங்கே? நீ என்ன குடிச்சிட்டு படுத்து கிடக்குற? என்ன சொல்கிற? வைன் என் கூட தான்டா அந்த நைட்டு. இப்போது ஜிமின் தான் ஃபோன் எடுத்து காமிக்கிறான். நியூஸை பாரு அப்படின்னதும் அந்த நியூஸில் தான் போயிட்டுருக்கு. இந்தமாரி ஜியான்ஸ் கம்பெனி இதுக்கப்புறம் கிம்ஸ் கம்பெனியாக மாறப்போகுது. ஜியான்ஸ் கம்பெனியோட ஓனர் ஜியான் ஜங்குக் அவர் கம்பெனிக்கு வந்த ஒரு பெரிய லாஸை டேலி பண்ணுறதுக்காக இன்னொரு கம்பெனிக்கிட்ட அவர் விற்றுட்டார். இப்போ இந்த கம்பெனி வந்து கிம்ஸ் கம்பெனியாக மாறிடுச்சு. இது கேட்டதும் ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஜிமினை பார்க்குறான். என்ன லாஸா? ஆமாண்டா, என்ன நடந்துட்டுருக்கு முதல்ல சொல்லு. ஜங்குக்கு வந்து யோசிச்சு பார்க்குறான். நீ இந்த நைட் வந்து வயனை கிஸ் பண்ணது வரையும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போது போலீஸ் எல்லாம் வேகமாக உள்ளே வராங்க. நீங்கள் தானே ஜியான்ஸ் கம்பெனியோட ஓனர் ஜியான் ஜங்குக், ரைட்? உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். ஜங்குக்கும் ஜிமினுக்கும் போலீஸை பார்த்தது செம்ம ஷாக்கு. ஓகேடா, இதோட எங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் கன்டினியூ பண்ணலாம். ஓகேடா, பாய் ஆமீஸ்.